ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம்னா, காலையில் நம்ம எடுத்த வீடியோஸ் ஃபுல்லாக காலையிலேருந்து மதியானம் லஞ்சுக்கு பையனுக்கு என்ன கட்டி கொடுத்தங்கிற வீடியோஸ் தான் வரும். சிவப்பரிசி தான். சிவப்பரிசியில் நிறைய நன்மைகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் சொல்லிக்கிறேன். ஓகே, சிவப்பரிசியை நல்லா ஊற வச்சு புட்டுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதிலே கொஞ்சம் குழிப்பணியாரம் மாதிரி செய்யலாம், அதுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். குழிப்பணியாரத்துக்கு பாதியும் இதுக்கு பாதி புட்டுக்கு பாதியுமாக செஞ்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பச்சரிசி புட்டெல்லாம் விட இந்த சிவப்பரிசி புட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ஃபுல் வீடியோ லிங்க்கு கூட கொடுக்குறேன். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நமக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் ஆசைப்பட்டு என் பிள்ளையும் படிக்க வைக்கிறது தான் முயற்சி செஞ்சேன். அதையே இந்த உலகத்தில் நம்ம மக்கள் என்னம்மா சொன்னாங்க, நம்ம உறவுகள்லாம் ரொம்ப அதிக கால் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப அதிகப்படுத்தினமா செலவு அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு மனசு வலிக்க கொடுக்குங்கிறது இந்த உறவுகளுக்கு தெரிகிறதில்ல. உங்களோட ஃபேமிலிலையும் இந்த மாதிரிலாம் உறவுகள் இருக்காங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆசைப்பட்டதை நம்ம தான் செய்ய முடியும். அதுக்காகன்னு யாரும் சொல்கிறாங்கிறதுக்காகவும் நம்ம எதையுமே நிப்பாட்ட முடியாது இல்லையா? இன்றைக்கி நம்மளோட டிஃபன் காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு தான், சிவப்பரிசி புட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற புட்டு, அதாவது பச்சரிசி புட்டு தான் நமக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு சாப்பிட்ருப்போம் சின்ன வயசுலேருந்து. இப்போ புட்டு அப்படின்னாலே அது ருசி அப்படின்னாலே சிவப்பரிசி புட்டு தான். இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னேன்ல குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஈவினிங்னு சொல்லிவிட்டு, அதுக்காக பச்சரிசியும் வெள்ளை உளுந்தும் ஊற போடணும். ஒவ்வொரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன். உளுந்து மட்டும் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே ஊற வச்சு சிவப்பரிசியோடு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி நம்ம குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றி எடுக்கணும். நல்லாயிருக்கும். குழிப்பணியாரமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரையும் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஏன்னா வரப்போகிற அவங்களோட காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியலை, எந்த பொருளில் சத்து இருக்குன்னு எனக்கு தெரியலை. அதனால் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பிள்ளைங்களுக்காக நம்ம செய்வோம். ஓகே, இன்றைக்கி பையனுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டினோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வேலை ஒன்றுச்சு. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பொரியல் ஒரு குழம்பு அப்படின்னு தான் செய்வேன். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் காலை டைமிங்கில். நான் பெரும்பாலும் சண்டேயில் தான் நான் நான்வெஜ்ஜு அது இதுன்னு ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுவேன். இப்போ தயிர் சாதம், அதுக்கு உருளைக்கிழங்கு, அது கொடுத்தாலே அவன் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அம்மா இது வேணும் அது வேணும்லாம் பிள்ளைங்கள்லாம் கேட்காது நம்மள்கிட்ட. நம்ம கொடுக்குறது பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அதில் நம்ம கொஞ்சம் லக்கி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு மசாலா. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லைக்கும் மட்டும் போட்டு விட்ருங்க, ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க முடிஞ்சா.